ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான சாலட் ரெசிபி தாங்க. இதில் நம்ம வெஜிடபிள்ஸு கிழங்குலாம் சேர்த்து செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சாலட்டும் கூட. நம்ம உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சாலட் சாப்பிட்டாக்க ஈஸியாக வந்து வெயிட்டை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம டேஸ்டியாக சாப்பிட்டு ஈஸியாக வந்து நம்ம வெயிட்டை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். வாங்க இந்த சாலட் வந்து எப்படி சேர்த்துன்னு வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஒரு மிக்சிங் பவுலில் மீடியம் சைஸில் ஒரு கேரட்டை தோல் நீக்கிட்டு நல்லா துருவிட்டு சேர்த்துக்கலாம். இல்லைனா கூட இங்கே கேரட் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அப்படி கூட சேர்த்துக்கலாங்க. இது கூட பார்த்தீங்கன்னா பாதி வெள்ளரிக்காய் வந்து தோல் நீக்கிட்டு நல்லா பொடியாக வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. வெள்ளரிக்காய் வந்து நிறைய நீர் சத்து இருக்குது. இது கூட பார்த்தீங்கன்னா வேக வச்சுருக்க ஸ்வீட் கார்ன் வந்து அதையும் வந்து 1/2 பவுல் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்து சக்கரவள்ளிக்கிழங்கு வந்து தோல் நீக்கிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு பவுல் நிறையா வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வேக வச்ச வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இந்த வேர்க்கடலை வந்து அந்த சேலடுக்கு வந்து நல்லா ஒரு டேஸ்ட்டாக கொடுக்குங்க. அடுத்து வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து நம்ம லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். இது பிழிஞ்சு விடும்போது சேலட் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது கூட அடுத்து வந்து டேஸ்ட்டை வந்து இன்னும் அதிகமாக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் சேர்க்கும்போது இந்த சேலட் வந்து இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து அதிகமாக்கி கொடுக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து நம்ம மல்லி இலைகளை வந்து தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த வந்து தயிர், மிளகு, உப்பு எல்லாம் வந்து எல்லா பக்கமும் நல்லா சேர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதுதான் சேர்க்கணும் இல்லைங்க. இது கூட வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட சேர்க்கலாம். வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் வந்து கொண்டைக்கடலை, உங்களுக்கு பச்சை பயிறு எதுனாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான வெஜிடபிள்ஸு இல்லை பயிர் வகைகள் கூட சேர்த்துக்கோங்க. இதுவே வந்து செம்ம டேஸ்ட்டியாக இருக்குது. இது கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த மசாலா கூட சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. இதுவே வந்து செம்ம டேஸ்ட்டியாக வந்து ஸ்டொமக் வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்குங்க. நமக்கு வந்து வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா சாப்பிடணும் இந்த ஃபீலிங் இருக்காது. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நம்ம நல்லா ஹெல்த்தியான பொருட்கள் சேர்த்துருக்கோம். எல்லாருமே வந்து சாப்பிட்லாங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த சேலட் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் டயட்டில் இருக்கும்போது டின்னரை மட்டும் கொஞ்சம் இயர்லியாக எடுத்துக்கோங்க. அதுமாதிரி இயர்லியாக எடுத்துக்கும் போது நமக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.